வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் முருங்கைக்கீரை எடுத்து இது போல் குச்சியெல்லாம் எடுத்து உருவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. கூடவே தட்டுன 4 சின்ன வெங்காயம், ஒரு அரை தக்காளி, ஒரு 4 பல்லு பூண்டு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு சூப் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த 3 டம்ளர் அளவு உள்ள தண்ணி நமக்கு 2 டம்ளராக சுருங்கி வர அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும். இதெல்லாம் நல்லா கரண்டி வச்சு கலக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்க, கீரை நமக்கு நல்லா மலமலன்னு கொதிச்சு கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்க சமயத்தில் வாசனைக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா கொதிச்சு கீரையோட கலர் நல்லா க்ரீனாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. கீரை நல்லா நமக்கு வெந்து தண்ணியோட கலர் பாருங்க, இப்படி பச்சை கலர்ல உள்ள லைட் பச்சை கலர்ல வந்துருக்கு. இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிக்கலாம். இந்த கீரையை த்ரோ பண்ண தேவையில்லை. இந்த கீரையை மிக்சியில் அரைச்சிட்டு மறுபடியும் இதோட சேர்த்துக்கலாம். பட் ரொம்ப கசக்கும் அப்படிங்கிறனால அப்படியே இதை சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பு ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை சூப்பு ரெடிங்க. நீங்கள் வாரத்தில் 2 முறை இது மாதிரி முருங்கைக்கீரை சூப்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சுகரோட அளவை நல்லா நார்மலாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு மாருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.